திருவாரூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் சலூன் கடைக்காரர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆண்டாங்கரை தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன் என்பவர் முடித்திருத்தம் செய்யும் கடை நடத்தி வந்துள்ளார். இவர் திருவாரூர் ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜன் மற்றும் அவரது மகன் இனியன் ஆகியோரிடம் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் கடன் வாங்கியுள்ளார். இதற்கு 18 லட்சம் ரூபாய் வட்டி கட்டியுள்ள நிலையில் மேற்கொண்டு 12 லட்சம் கேட்டு கோவிந்தராஜன் மற்றும் இனியன் அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த பாஸ்கரன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு கூடூர் பகுதியில் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்துவிட்டு மயங்கியுள்ளார். அங்கிருந்த இளைஞர்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் பாஸ்கரன் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தோம். அர்ஜென்ட்டுக்கு எதுன்னு சொல்லிட்டு 6 லட்ச ரூபா வாங்கியிருந்தோம். 6 லட்ச ரூபா வாங்கியிருந்தோம். வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபாட்ட கொடுத்துருக்கோம். 6 லட்ச ரூபாய்க்கு மேற்கொண்டு 10 லட்ச ரூபா கூட எனக்கு அது கூட இது கூட மிரட்டினாங்க. அதனால தான் பேசிட்டு ஒரு டைம் வாங்கி இந்த 6 லட்ச ரூபா அந்த மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஒரு மாதம் ஏப்ரல் மே மாதத்துக்கிட்ட மே ஜூன் அந்த மாதத்துக்கிட்ட உங்களுக்கு தர்றன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இது கடையில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்ப தூக்கம் இல்லாமல் தூங்க விடாமல் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி பிள்ளை எனக்கு குடும்பத்தை நினச்சியே இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. திருவாரூரில் காசிஸ் ஹோட்டல்கிட்ட பாஸ் பியூட்டி பார்லர்னு வச்சு நடத்திட்டு இருந்தேன். நானும் எங்கள் அப்பா கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நடுவில் பண தேவைக்காகவும் எமர்ஜென்சிக்காகவும் கடன் வாங்கியிருந்தோம் ஒருத்தர்கிட்ட கந்துவட்டிக்கு. அவர் இப்போ என்னென்னா ரொம்ப கொடுக்க முடியாத நிலமை, ரொம்ப வருமானம் கம்மியாக கொடுக்க முடியாத நிலமை வந்ததுக்கப்புறம் ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணி மன கஷ்டத்தை கொடுத்து எங்களை எல்லாரையும் மிரட்டி எங்கள் அப்பாட்டெல்லாம் மிரட்டி பிள்ளைய இது பண்ணிடுவேன், பொண்டாட்டியெல்லாம் இது பண்ணிடுவேன், அது தப்பாக சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆக்கிட்டாங்க. இதனால மன உளைச்சலாகி அவங்க பூச்சி மருந்து குடித்து 7ஆம் தேதி அட்மிட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க.